Hi, hello friends, welcome to our channel. இன்னைக்கு நாம leftover chapati யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸி and குயிக்கா செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் சப்பாத்தி 4, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், chilli flakes, லெமன், உப்பு, கொத்தமல்லி. ஃபர்ஸ்ட் நாம எடுத்து வச்சிருந்த சப்பாத்தி எல்லாம் இந்த மாதிரி நீள நீளமா கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில ஆயில் ஹீட் பண்ணிட்டு நாம கட் பண்ணி வச்சிருந்த சப்பாத்தி எல்லாம் அதுல போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சப்பாத்தி நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதை எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சப்பாத்தியை சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்துப்போம். நெக்ஸ்ட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட ஒரு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே சேர்க்கும்போது நமக்கு நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும், நல்லா ஸ்பைசியாகவும் இருக்கும். அதனால் பச்சை மிளகா, சில்லி ஃப்ளேக்ஸ் ரெண்டுமே சேர்த்துப்போம். இப்போ இது கூட கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துப்போம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் ஒன்றா சேர்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிப்போம். சப்பாத்தி நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். ஸோ அதோட இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் சாப்பிடும்போது நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்தி சாட் ரெடி.